அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நெல்லை ஸ்டைல் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி 1/2 கேஜிக்கான சிக்கன் ரெசிபி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் இஞ்சி, 10 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 4 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் ஊற்றி, ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயம், அது நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கல்பாசி அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதும் வெட்டி வச்சுருந்த 2 தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மல்லி இலை, தேவையான அளவு உப்பு, அடுத்து வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துருக்க மசாலாவோட சிக்கன் 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். குக் ஆனதும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 2 விசில் போட்டுக்கிறேன். அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் 4 சில் தேங்காய், 10 முந்திரி, 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு வெட்டி வச்சுருந்த 2 உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். கடைசியாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான நெல்லை ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரெடி. இதே அளவில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி ருசியான சமையல் வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்களுடைய பெங்களூரில் நெல்லை ருசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.